வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் வக்கரதுடன் தன்னோர் வித்யை பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கம் கணபதியே நமக்கு. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கிர சனிப்பச்சராக வைக்காத நமக்கு. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் மந்திரக்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்குவுக்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகர்கள் 5 பஞ்சபூத்தனோட அனைவருக்கும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவண பவாய் நமக. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை நீ பார்க்க போறோம். மிதுன லக்னத்துக்கு பார்த்தோம்னா, முதலாவது செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ வந்ததுன்னா நீங்க முருகப்பெருமானோட வழிபாடுகள் வச்சுட்டீங்கன்னா அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். ஓகேங்களா? இது ஜென்ரல். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா, என்னுடைய வீடியோவில் பலன், அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் வழிபாடுகள், அந்த செவ்வாய் பகவான் தரக்கூடிய பலன்களும் பலன் தரும் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிரகத்துக்குமே நான் சொல்லியிருக்கிறேன். சந்திர பகவான் தரும் பலன்களும் பலன் தரும் பரிகாரங்கள்ங்கிற விஷயத்தில் ஒவ்வொரு 9 கிரகத்துக்கு சேர்த்து வீடியோ போட்டுக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து இந்த கிரகத்துக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் டைப் பண்ணாலே வரும். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, என்னுடைய இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கிரகத்துக்கு என்ன வழிபாடுகள் வச்சுக்கணும், எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதில் என்ன பலன்கள் நடக்கும், அந்த ஸ்தானத்தில் இந்த லக்னத்துக்கு போய் செவ்வாய் பகவான் எந்தெந்த ஸ்தானத்துலன்னா என்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். பரிகாரங்களை நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதுலேயே ஓரளவு நான் ஜென்ரலாக ரொம்ப கடுமையான இடம் வரும்போது அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சொல்லாமல் இருக்க மாட்டேன், 100% சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ மிதுன லக்னத்துக்கு பார்த்து லக்னத்திலேயே அவர் இருந்தாருன்னா 6-11 கூடியவராக வர்றாரு. எத்தனை கூடியவர்? 6-11 கூடியவராக மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் வர்றாரு. இவர் அந்த இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் அதிகமாகும். லக்னத்தில் இருக்கும்போது பிரச்சனைகள் அதிகமாகும். கோர்ட்டு கேஸ், வில்லங்கம், நோய் நொடி, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் அதிகமாக வரும். லாபாதிபதியாக இருந்தாலும் கூட மிதுன லக்னத்திற்கு புதனுக்கு பகை கிரகம், சத்ருகாரன், சத்ரு ஸ்தானாதிபதியே அங்கே அமரும் போது பிரச்சனைகள் அதிகமாகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முருகப்பெருமான் வழிபாட்டை வச்சுக்கணும். ஓகேங்களா? முருகப்பெருமான் வழிபாட்டை பள்ளிமலை முருகன் அண்டு வைத்தீஸ்வரன் கோயில் முருகப்பெருமான், பக்கத்தில் இருக்கிற கோயில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து அங்கே செவ்வாய் வந்திருந்தாருன்னா உங்களுக்கு உடல் உபாதைகள், உடல் பிரச்சனைகள் இருக்கும். கடன் தொடர்ந்துகிட்டே இருக்கும். கடன் வாங்கி தான் ஜீவன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். லக்னத்தில் எப்பவுமே 6 அமைஞ்சா ஒன்றா கடன் ஏற்பட்டுரும், இல்லை நோய் ஏற்பட்டுரும், இல்லை ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கும். ஓகேங்களா? இந்த 3மே இந்த சிம்பிள் லாஜிக். இதை நீங்கள் பார்த்துக்கங்க. குரு பார்த்தாருன்னா அது அந்த பிரச்சனையில் இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா லைஃப் லாங் அதுலேயே சிக்கி கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். போகிற இடத்துலாம் கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடம் கடகத்தில் அவர் அங்கே அமையும் போது பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். குடும்பஸ்தானம், குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் பிரச்சனை, போராட்டம், குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு குடும்பம் அமையறதே கஷ்டமாயிடும். ஓகேங்களா? பிரச்சனைகள் அதிகமாகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா 3ஆம் இடம் சிம்மம். 6 3ஆம் இடத்துல மறையலாம், நல்லது தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இளைய சகோதரத்தை கெடுக்கும். இளைய சகோதரத்தை கெடுக்காது. இளைய சகோதர ஸ்தானம் இல்லையா, அந்த காரகத்துவத்தினுடைய வேலையும் செய்யும், அந்த இடத்துல கெடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால அதை பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடம். 6 4ஆம் இடத்துல உட்காந்தா வீடு வாசல் எல்லாம் கடன் வாங்கி வாங்க வேண்டியதாயிடும். வண்டி வாங்கினா கடன் வாங்கி வாங்கணும், வீடு வாங்கணுமா கடன் வாங்கி வாங்கணும். தாயாருக்கு உடல் உபாதைகள், உடல் பிரச்சனைகள் இருக்கும். நோய் நொடி, ஏன்னா அந்த இடம் தாய் ஸ்தானம், 4ஆம் இடம். ஓகேங்களா? லக்னாதிபதி அவரே புதன் தான். அப்போ அந்த லக்னாதிபதி அவர் அங்கே இருக்கும்போது அவரையும் பாதிக்கும். உடல் உபாதைகள், உடல் பிரச்சனைகள், கடன் சிக்கிட்டு ரொம்ப பிரச்சனையாகும். அவரே புதன் இல்லையா, லக்னாதிபதியும் அவரே, 4 கூடையும் அவரே. அவரோட வீட்டில் போய் இருக்கும்போது அந்த ஸ்தானத்தையும் எல்லாமே என்னென்ன இருக்குது, அது லிங்க் இருக்குது, புதனோட லிங்க் எது இருக்குது, அதெல்லாம் பாதிக்கும். ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சபாதோஷத்தை கொடுக்கும், 100% சபாதோஷத்தை கொடுக்கும். குரு பார்வை பெற்றிருந்தால் தப்பிச்சலாம், அந்த தோஷத்தை விலகலாம். ஓகேங்களா? ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது 5ஆம் இடம் சுக்கிரனோட வீடு, பூர்வ ஸ்தானம், செவ்வாய் அங்கே இருக்கும்போது. ஓகேங்களா? 6 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திரவெளியில பிரச்சனை, போராட்டம் தான். 6 கேந்திர திரிகோணங்கள் அமையக்கூடாது, நல்ல ஸ்தானங்கள் அமையக்கூடாது. மறைவு ஸ்தானத்திலே இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது, ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்ல வரல. குரு பார்வை பெற்றிருந்தா பரவாயில்ல. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா புதனோட மிதுன லக்னத்துக்கு. சரிங்களா?
புத்திரவழியில் பிரச்சனை, போராட்டம், பிரிவினைகள் எல்லாம் ஏற்படும். கஷ்டங்கள் அதிகமாகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சண்டை சச்சரவுகள் ஒரு புத்திரருக்கும் லக்னாவுக்கும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அடுத்தது வந்து 6 6ஆம் இடத்துலையே செவ்வாய் வீட்டில் அவர் வந்து அங்கேயே இருக்கிறாருன்னா அது நல்லது. அந்த ஸ்தானம் ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும். ஓரளவுக்கு நற்பலன்கள் நல்லா நடக்கும். கெட்டவன் கெட்ட ஸ்தானம் ஏறி நின்றால் கெட்டவன் கெட்ட ஸ்தானத்திலே நிற்கணும். அதுதான் நல்லது. ராஜயோகம் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு அமைப்பு ஏற்படும். ராஜயோகம் கிடைக்கலாம், ஒரு அளவுக்காக ஜீவனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழலாம். ஓகேங்களா? இதுதான் உண்மை. ஓகேங்களா? ஒருத்தரோட பிரியத்துக்காக ஒருத்தரை வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக பலன்கள் நம்ம விதியாக சொல்லக்கூடாது. தவறு. என்ன இருக்குமோ அதை கரெக்டாக தான் நம்ம சொல்லணும். நான் சொல்கிறத விட அதிகமாக நடந்துட்டா ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? நான் சொல்கிற பலன்கள் காட்டு அதிகமாக நடந்துட்டா ரொம்ப சந்தோஷம். அது காரணம் நீங்கள் தான் அதிகமாக நடக்கணும். அது காரணம் என்ன? நீங்கள் தான தர்மங்கள் பண்ணியிருப்பீங்க, புண்ணியங்கள் பண்ணியிருப்பீங்க, தெய்வ வழிபாடு அதிகமாக வச்சுருப்பீங்க. நீங்கள் தான் உங்கள் ஜாதகத்தை ஆக்டிவேட் பண்ணுறீங்க, நான் கிடையாது. ஓகேங்களா? பலன் சொல்கிற ஜோசியர் கிடையாது. நீங்கள் தான் உங்களுடைய ஜாதகத்தை வைப்ரேஷன் பண்ணுறீங்க. எப்படி வைப்ரேஷன் பண்ணுறோம்? ஒரு தெய்வத்துக்கு வந்து கரெக்டாக பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தால் தெய்வத்துக்கே அங்கே சக்தி அதிகமாகும். திருப்பதியிலேயே அவ்வளோ கூட்டம் போது அங்கே எனி டைம் பூஜை நடந்துகிட்டே இருக்கு, அங்கே கூட்டம் போயிட்டே இருக்கு, அங்கே தெய்வத்துக்கு சக்தி அதிகமாகுது, பவர் அதிகமாகுது. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு பவர் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கிரகத்தினோட கோயிலுக்கு போகணும், தெய்வ வழிபாடுகள் அதிகமாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு சக்தி அதிகமாகுது, உங்களை சுற்றி ஒரு அக்னி பிளம்பு ஏற்படுது, நீங்கள் வந்து ஒரு வல்லமை உள்ள ஆளாக மாறுறீங்க, உங்களுக்கு சகல எனர்ஜியும் கிடைக்குது. இதுதான் உண்மை. ஓகேங்களா? அதனால விருச்சிக லக்னத்தில் குருவோட வீட்டில் விருச்சிக லக்னத்தில் அவர் இது பண்ணும்போது நல்லா ஒரு அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா மிதுன லக்னத்துக்கு 6 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா மனைவி, அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, போராட்டங்கள், வாழ்க்கை துணை மூலமா பிரச்சனை, போராட்டங்கள் ஏற்படும். ஏன்னா 6 குடைவராக வந்து அங்கே இருக்கும்போது செவ்வாய் தோஷத்தை கொடுக்குறாரு. 1. 2வது 6 குடைவராக வர்றாரு சத்துரு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, போராட்டங்கள், பிரிவினைகள் ஏற்படும். ஓகேங்களா? இதுதான். அதே மாதிரி 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் மகரத்தில் அமரும் போது அங்கேயே அதே மாதிரி 6 குடைவன் 8ஆம் இடத்துல போது விபரீத ராஜயோகம்ங்கிற அமைப்புக்குள்ள வரும். ஓகேங்களா? கெட்டவன் கெட்ட ஸ்தானம் இருந்தால் கிட்டிடூப் ராஜயோகம்ங்கிற அமைப்புக்குள்ள வரும். ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும். அங்கே உச்சமாக இருந்தனால ஆயுள் காயில் ஏற்பட்டு நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆனால் அந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான குரு வழிபாடுகள் வச்சுக்கணும். குரு பகவான் பார்வை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். செவ்வாய் பகவானோட வழிபாடுகளை நம்ம வச்சுக்கணும். ஃபேர் அமைக்கும் போது பார்த்து அமைக்கணும், சூஸ் பண்ணி அமைக்கணும். ஏன்னா அது பகையாளி வீடு. ஓகேங்களா? உச்சமான செவ்வாய் தோசை இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆட்சி பலம் பெற்றா செவ்வாய் தோசை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனோட வேலையை செய்யும். அதனுடைய வேலையை செய்யும். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தினோட வேலைகளை செய்யும். 6 குடைவனோட வேலைகளை ஓரளவுக்கு செய்யும். செஞ்சாலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து தக்காதுக்கு அதுக்குண்டான வழிபாடுகளை நம்ம வைக்கணும். ஓகேங்களா? முருகன் வழிபாடுகள் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானம், சனியோட இன்னொரு வீடு. அங்கே வந்து இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். அதுவும் பிரச்சனை, சண்டை சச்சரவு, போராட்டங்கள் அதிகமாக நடக்கும். 6 குடைவன் 9ஆம் இடத்துல ஏறக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அங்கே வந்து என்ன ஆகும்? சகல பாக்கியங்களும் கெட்டு போயிடும். பிரச்சனை, போராட்டங்கள் அதிகமாகும். சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். தகப்பனார் மகன் உறவு பாதிக்கும். தகப்பனார் உறவு பாதிக்கும், ஜெனரலாக சொல்ல போனால். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம் மீனம். அங்கே 6 குடைவன் போய் அமர்ந்தால் தொழில் பண்ணுறதா இருந்தால் கடன் வாங்கி வாங்க வேண்டியதாக வந்துடும். வாங்கி லாபங்கள் ஏற்படும். லாபாதிபதியாக லாபம் ஏற்படும் தொழிலில். ஓகேங்களா? செவ்வாய் அங்கே இருக்கும்போது கடன் வாங்கி தொழில் செய்கிறது, லாபங்கள் ஏற்படும். குருவோட வீடு, நட்பு வீடு, லாபங்கள் ஏற்படும். ஆனால் கடன் வாங்கி தொழில் செய்கிறது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். முன்னேற்ற பாதைக்குள்ளே போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 11ஆம் இடம் செவ்வாயோட சொந்த வீடு. லாபங்கள் பெருகும், நன்மைகள் அதிகமாகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஏற்படும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பார்த்தோம்னா 12ஆம் இடம் சுக்கிரனோட வீடு. செவ்வாய் தோஷத்தை கொடுக்கும். ஓகேங்களா? இதுக்குண்டான பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும். அப்போ தான் நற்பலன்கள் நடக்கும். ஓகேங்களா? மிதுன லக்னத்துக்கு 12 ஸ்தானங்கள்லேயே செவ்வாய் பகவான் என்ற பலன்களை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஜாதகம், பிரசன்னம், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.